கொஞ்சம் இந்த பக்கம் சைடில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் முன்னாடி வரலாம். கொஞ்சம் முகம் முன்னாடி தெரியும், கேமராவெல்லாம் கொஞ்சம் தெரியும். பின்னாடி உட்காந்துருக்கவங்களெலாம் தெரியவே மாட்டேன். கொஞ்சம் முன்னாடி வாங்களேன், கொஞ்சம் முன்னாடி வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரெட்டிப்பு ஆசீர்வாதம்னு சொல்லியிருக்கிறேன். சைடில் உட்காந்துருந்தா சைடு ஆசீர்வாதம் தான் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் நிறைய இடம் இருக்குது, நிறைய பெஞ்செல்லாம் இருக்குது. சைடில் யாரும் உட்கார வேண்டாம். ஆண்கள் கூட இந்த பக்கம் முன்னாடி வந்துடலாம். கொஞ்சம் பார்க்கறதுக்கும் ஜெபிப்பதற்கும் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நடுப்பகுதிக்கு வந்துடுங்க. பிரியமானவர்களே, இந்த நவம்பர் மாதம் இந்த பௌர்ணமி ஆசீர்வாத பெருவிழா நமக்கு எத்தனை ஆசீர்வாதம்? இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு தொடக்கத்தில் நம்ம பாடணும், இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள். இன்னைக்கு அப்பாவை கூப்பிட்டோம், இயேசுவை கூப்பிட்டோம். தியான பாடல் பாடும் போது யாரை கூப்பிட்டோம்? ஆவியானவரை கூப்பிட்டோம். இன்னைக்கு கடவுளை கூப்பிட கூப்பிட, இயேசுவை கூப்பிட கூப்பிட, அப்பாவை கூப்பிட கூப்பிட, ஆவியானவரை கூப்பிட கூப்பிட நாம் என்ன செய்ய முடியும்? அவருக்கு முன்னாடி போய் நிற்க முடியும். இன்னைக்கு ராத்திரி நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க. ராத்திரி 12 மணி, இன்னைக்கு பௌர்ணமி. ஆனால் அம்மாவாசை அன்னைக்குன்னு வச்சிங்களேன், இந்த ஊரே எப்படி இருக்கும்? இந்த ஊரே இருட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு பகல்லையே பசுமாடு தெரியாது. அப்போ ராத்திரியில் எருமை மாடு தெரியுமா? தெரியவே தெரியாது. நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னைக்கு பயம் பயம் பயம். யாரை பார்த்து பயம்? யாரை பார்த்து பயம்? யாரை பார்த்து பயம்? ஒரு சில பேர் இங்கே வாயை திறக்க பேயை பார்த்து பயம். நம்மளை விட பெரிய பேய் ஏதாவது இருக்குதா? கிடையவே கிடையாது. நிறைய பேருக்கு பயம். அதுவும் நவம்பர் மாதம் அடிக்கடி கல்றைக்கு போவோம். இளையங்கன்னைக்கு வரும்போதே முதல் ஸ்டாப் என்ன ஸ்டாப்? கல்ற ஸ்டாப்பு தான். முதல் ஸ்டாப்பே கல்ற ஸ்டாப். அதுக்கப்புறம் தான் தென்னை மரத்து ஸ்டாப், அதுக்கப்புறம் தான் பின்னாடி ஸ்டாப், இல்லையா? ஓகே, இன்னைக்கு கல்ற தோட்டத்துக்கு போனாலே ஒரு பயம். இன்னைக்கு பேயை பார்த்தா ஒரு பயம், பாம்பை பார்த்தா பயம், இன்னைக்கு மனிதர்களை பார்த்தாலே பயம். இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். நற்செய்தி வாசகத்தில் லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரத்தில் அருமையான வசனம் நமக்கு சொல்லப்படுகிறது. அங்கே ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லப்படுகிறது, ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து எப்போதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எப்போதும் எப்போதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். எப்போதும் விழிப்பாயிருக்கணும். அது முடியுமா? எப்போதுமே விழிப்பாயிருக்க முடியுமா? எப்போதுமே விழிப்பாயிருக்க முடியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், மானிட மகன் இயேசுவின் முன்னால், இயேசுவுக்கு முன்னாடி போய் நிற்கணும், இயேசுவை பார்க்கணும், இயேசு கூட பேசணும். இன்னைக்கு கடவுளை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்? எப்பொழுதும் எப்பொழுதும் பக்கத்தில் பா சொல்லுங்க, எப்பொழுதும் சாப்பிடுங்க, எப்போதும் சாப்பிடுங்க. நம்ம பிள்ளைங்களை எப்போதும் என்ன பண்ணுவான்? நம்ம பிள்ளைங்களை எப்போ பார்த்தாலும் என்னது? செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருப்பான். அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு செல்ஃபோனை பார்க்கல அப்படின்னா நிறைய பேருக்கு தூக்கமே வரா. தூங்கி எழுந்த உடனே என்னத்தை பார்க்கணும்? செல்ஃபோனை பார்க்கணும். எதை பார்த்துக்கிட்டே இருக்கணும்? செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் செல்ஃபோன். நம்ம பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு 2 வயசு கூட ஆகலை, 2 வயசு கூட ஆகலை. ஆனால் அந்த பிள்ளைங்களாம் தள்ளிக்கிட்டே இருப்பான், பார்த்துக்கிட்டே இருப்பான். அதை மட்டும் போய் வாங்குங்க, உடனே கத்த ஆரம்பிச்சிடும். நல்லா நடிக்குது. நம்ம பிள்ளைங்கள்லாம் நடிப்புன்னா 1ஆம் நம்பர் நடிப்பு. பிரியமானவர்களே, முதல் வாசகத்தில் யோவான் அருமையாக நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார், நடிக்காதீங்க, ஏமாற்றாதீர்கள், ஏமாற்றாதே ஏமாற்றாதே. அந்த காலத்திலே பாடிட்டு போனா. இன்னைக்கு உலகமே ஏமாத்துற உலகம், எங்க போனாலும் ஏமாத்துற உலகம். இன்னைக்கு அதுவும் இன்னைக்கு டிவியில் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏமாத்து உலகம்தான். இன்னைக்கு தங்கம் ஏறிக்கிட்டே போகுது, பவுனு வேலை ஏறிக்கிட்டே போகுது, தள்ளுபடி ஆடி தள்ளுபடி போய், தீபாவளி தள்ளுபடி போய், அடுத்து என்ன தள்ளுபடி வரப்போகுது? அடுத்தது பொங்கல். பார்த்தீங்களா, பொங்கல் தள்ளுபடி வரப்போகுது. ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம். எல்லாம் ஏமாத்துற உலகம். அதெல்லாம் வாயை திறந்து பார்ப்போம்.
இன்னைக்கு டிவியில் வராது, அப்படியே ஆண் வாயை திறந்து பார்ப்போம். நம்ம பிள்ளைங்கள்லாம், நம்ம பொம்பளை பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டிவியில் வர பிள்ளைய பார்க்கும். அது என்ன ட்ரெஸ் இருக்குதோ அதே ட்ரெஸ், அது என்ன தலையில் ஸ்டைல் இருக்கோ அதே ஸ்டைல். நம்ம பசங்கள்லாம் பாருங்க, ஒரு பைய கூட தலையில் ஒழுங்க தலை இருக்கா, இங்கே ஒரு கோடு அங்கே ஒரு கோடு, பேண்டெல்லாம் கிழிச்சு விட்டுட்டு வர்றது, எல்லா வேலையும் பண்ணுவான், எல்லா வேலையும் பண்ணுவான். பிரதர் ஒன்று சொன்னார்னா பிரதருக்கும் டாட்டா, ஃபாதருக்கும் டாட்டா, அப்பாவுக்கும் டாட்டா, அம்மாவுக்கும் டாட்டா, எல்லாருக்கும் டாட்டா கட்டிட்டு போயிடுவான். இந்த உலகம் ஏமாற்றக்கூடிய உலகம். இன்னைக்கு எல்லாருமே ஒரு விதமான ஏமாற்றத்தோடு தான் வாழ்கிறோம். ஆனால் நீங்கள் ஏமாறாதபடிக்கு இரட்டிப்பு ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணுமா? எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாட வேண்டும். அதற்குத்தான் மாதத்தில் ஒரு முறை இந்த பௌர்ணமி ஆசீர்வாத பெருவிழா, முதல் சனிக்கிழமை வழிபாடு, இந்த இளையாங்கண்ணி, பேறு பெற்ற இளையாங்கண்ணி. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நீங்க திருப்பலிக்கு வரீங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதைத்தான் செய்கிறார். அதிகாலையில் அவர் எழுந்து ஜெபிக்கிறார். அதிகாலையில் மக்கள் ஆவலோடு இயேசுவை தேடி போனார்கள். லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரத்திலே லூக்கா நற்செய்தியாளர் அதைத்தான் சொல்கிறார். எனவே தான் நம்ம பாடுகிறோம், அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலையில நம்ம எழுந்து ஆண்டவரை தேடணும். அதனாலதான் அபிஷேக பாடல், நிறைய பாடல் பாடுகிறோம். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன். ஒன்னும் வாயை திறக்க மாட்டோம், வாயை திறக்க மாட்டோம். நம்ம பிள்ளைங்கள்லாம் அமரன் பாட்டு பாட சொல்லுங்களேன், அப்படி பாடுவான், மனப்படமா பாடுவான். ஆனா பைபிள் வசனத்தை கேட்டா வாயை திறக்க மாட்டான். இன்னைக்கு பைபிள் பாட்டு பாட சொல்லுங்க, வாயை திறக்க மாட்டான். ஆனா சினிமா பாட்டு நல்லா பாடுவான். இன்னைக்கு இந்த உலகத்துல செல்போன்ல எது வேணாலும் கேளுங்க, அப்படியே சொல்லுவான். இன்னைக்கு விழிப்பாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு இந்த உலகத்தை பற்றி அல்ல, கடவுளை பற்றி அதிகமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் வசனம் சொல்கிறது, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. ஆண்டவரை அதிகமா தெரிஞ்சுக்கணும், ஆண்டவரை தேடணும். அப்படி ஆண்டவரை தேட தேட கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யோவான் அதைத்தான் சொல்லுகிறார், நீ ஆண்டவருடைய கட்டளைகளை நாடு, தேடு, அதை கருத்தாய் கடைபிடி, அப்போது நீ வாழ்வாய், அப்போது நீ பிழைத்து கொள்வாய். நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு இளையாங்கண்ணியில எத்தனையோ மாடி வீடுகள். 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்தப்ப எங்க பார்த்தாலும் குடிசை, எங்கேயோ 1-2 மாடி வீடு தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு மாடி மாடியா இருக்கு. அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரெல்லாம் இந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்றால் கடவுளுடைய ஆசீர்வாதம், மாதாவுடைய பரிந்துரை. கடவுள் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். பெங்களூருக்கு போனாலும் அங்கே இளையாங்கண்ணிலேருந்து ஒரு கூட்டம் இருக்கு. மெட்ராஸுக்கு போனா இளையாங்கண்ணி அங்கதான் இருக்கு. பாம்பேவுக்கு போனா அங்கேயும் இருக்கான். துபாய்க்கு போனா ஃபாதர் என்ன தெரியுதா, நான் இளையாங்கண்ணி தான் ஃபாதர், அங்கேயும் ஆள் இருக்கிறான். மலேசியாவுக்கு போ, அங்கேயும் நம்ம ஆட்கள் இருக்கிறான். சிங்கப்பூருக்கு போங்க, அங்கேயும் நம்ம ஆட்கள் இருக்கிறான். இதெல்லாம் தாண்டி அமெரிக்காவுக்கு போனா அங்க 10 பேர் இருக்கிறான். எல்லாம் இளையாங்கண்ணி கேங்ஸ். இளையாங்கண்ணி அமெரிக்காவிலே இளையாங்கண்ணி. அதெல்லாம் தாண்டி ஆஸ்திரேலியாவுக்கு போனா அங்க 3 பேர் இருக்கிறான். இப்படி உலகம் முழுவதும் நம்ம இளையாங்கண்ணி ஆட்கள் இருக்கிறான். அது கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு சென்னையில் ஐடி ஃபீல்டில் நம்ம பசங்க ஏராளமா இருக்கிறான், அத்தனை பேர் இருக்கிறான். இதெல்லாம் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, இத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு அலுப்பைக்கு வாழ்வு கிடைச்சா அத்தராத்தில் கொடை பிடிக்குன்னு சொல்லுவான். அந்த காலத்துல 25 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது சாயந்தர நேரத்தில் பார்த்தீங்கன்னா இளையாங்கண்ணியில நிறைய வீட்டுல பார்த்தீங்கன்னா அருள் இந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, ஜெபமாலை இருக்கும். ஆனா இப்ப இல்ல. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சாயந்தர நேரத்துல சன் டிவி தான் வருது, ஒரே சீரியல் 3 முடிச்சு. எப்பா இந்த சின்னதெல்லாம் 3 முடிச்சு பார்த்துட்டு இருக்கோம்.
அது 12ஆம் கிளாஸ் முடிக்கிறதுக்குள்ள 3 முடிச்சு போட்டுக்கிட்டு ஓடி போயிடுது. தாலியத்தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா, அல்லது ஓடி போய் தாலியத்தான் கட்டிக்கலாமா? இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த சினிமா, இந்த சீரியல், இந்த செல்போன் இதை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் என்னது, ஒரே லவ். எங்க போனாலும் லவ் பிரச்சனை, பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் லவ் பிரச்சனை, இன்னைக்கு செல்போனை எடுத்தாலும் லவ் பிரச்சனை. இன்னைக்கு உலகமே ஏமாற்றுகிற உலகம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அருமையாக சொல்கிறது, நீங்கள் கடவுளுக்கு முன்னாடி வந்து நிக்கணும். ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நின்னா கடவுள் நம்மை தன்னுடைய முழுமையான ஆசீர்வாதத்தில் அவர் நிரப்புவார். ஆண்டவரை பார்த்தாலே போதும். உம்மழகான கண்கள் என்னை, வாயை திறக்கலாமே, உம்மழகான முடிந்ததென்று நினைத்த நான். இந்த கண்கள் யாரை பார்க்கணும்? இந்த கண்ணை யாரு இந்த கண்கள் யாரை பார்க்கணும்? வாயை திறந்து சொல்லுங்க. இந்த கண்கள் யாரை பார்க்கணும்? கடவுளை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும், மாதாவை பார்க்கணும், பைபிளை பார்க்கணும், பைபிளை பார்க்கணும். இன்னைக்கு இந்த பைபிளை வாசிக்கணும், இன்னைக்கு பைபிளை வாசிக்கணும். ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழணும். அப்போதுதான் இரட்டிப்பு ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, லூக்கா நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம், ஏதோ ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், அன்னைக்கு உலகமே ஒரு அழிவை காணும். ஆனால் நீங்கள் அழியாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இதைத்தான் செய்யணும். உம்மழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான். இன்னைக்கு உலகமே அழிந்து போனாலும், உலகமே அழிந்து போனாலும் இன்னைக்கு நீங்களும் நானும் அழிந்து போகக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? அப்ப என்ன செய்யணும்? இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் பரிசு. 1000 ரூபாய் பரிசு. யாருக்கெல்லாம் 1000 ரூபாய் வேணுமோ கவனமா கேளுங்க. உங்ககிட்ட 5 பிஸ்கட் பாக்கெட் இருக்கு. உங்ககிட்ட எத்தனை பிஸ்கட் பாக்கெட் இருக்கு? உங்ககிட்ட எத்தனை பிஸ்கட் பாக்கெட் இருக்குது? எல்லாருமே ஃபெயிலு. உங்ககிட்ட எத்தனை பிஸ்கட் பாக்கெட் இருக்கு? உங்ககிட்ட எத்தனை இருக்குது? என்னது? ஒண்ணுமே இல்லை. ஆனா கரெக்டா நீங்க எல்லாம் பதில் சொன்னீங்க. நான் சொன்னதை கேட்டுட்டு அப்படியே பதில் சொல்றீங்க. பாத்தீங்களா? இப்படிதான் ஏமாந்து போறோம். இப்பதான் நிறைய பேர் இப்படிதான் ஏமாந்து போறோம். சரிங்களா? இப்ப போட்டிக்கு வருவோம். இப்ப ஒரு கற்பனை பண்ணிக்கிங்க. இப்ப ஒரு கற்பனை பண்ணிக்கிங்க. அந்த கற்பனையில உங்ககிட்ட எத்தனை பிஸ்கட் பாக்கெட் இருக்கு? 5 இருக்குது. கற்பனை, உண்மையா இல்ல, கற்பனை. உங்ககிட்ட இப்ப எத்தனை பிஸ்கட் பாக்கெட் இருக்கு? 5 பிஸ்கட் பாக்கெட் இருக்குது. ஆனா உங்க வீட்டுக்கு உங்களை பார்க்கறதுக்கு இப்ப எத்தனை பேர் வர போறாங்க? 10 பேர் வர போறாங்க. 10 பேர் வர போறாங்க. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. என்ன பண்ணுவீங்க? உங்ககிட்ட எத்தனை பிஸ்கட் பாக்கெட் இருக்கு? 5. உங்களை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் வராங்க? 10. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னது? சொல்லுங்களேன். யாராவது ஒருத்தர் சத்தமா சொல்லுங்கப்பா. பாதி பாதியா கொடுக்கலாம். ரொம்ப சந்தோஷம். பாதி பாதியா கொடுக்கலாம். இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? 12ஆம் கிளாஸ் முடிஞ்ச உடனே நீ பாதி நான் பாதி அப்படின்னு அப்படியே ஆளு 50-50, உனக்கு பாதி எனக்கு பாதி. ரொம்ப சந்தோஷம். பாதி பாதியா பிரிச்சு சாப்பிடலாம். அப்புறம் வேற என்ன செய்வீங்க? என்னது? வேற என்ன செய்வீங்க? வேற என்ன செய்வீங்க? இந்த கேள்வியை ஒரு ஊர்ல நான் கேட்ட உடனே ஒரு குட்டி பையன் எழுந்து, ஃபாதர், நான் மட்டும் அந்த இடத்துல இயேசுவா இருந்தேன்னா நான் என்ன செய்வேன்? அத 5 அப்பத்தை ஆண்டவர் என்ன செஞ்சார்? 5000 பேருக்கு கொடுத்தார். அதே போல நான் அதை அப்படியே ஜெபம் பண்ணி அதை 10 பேருக்கும் 2 மடங்கா கொடுப்பேன். 10 பேருக்கும் 2 மடங்கா கொடுப்பேன். இங்க 50-50. இதுதான் நம்ம வாழ்க்கை. 50-50. நான் 2த்தையும் பிரிச்சு கொடுப்பேன். ஒரு பையன் இப்படி சொல்றான், இன்னொரு பையன் வில்லங்கமான பையன், ஃபாதர் நீ என்னடா பண்ணுவே? நான் அந்த 5ஐயும் மறைச்சு வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்துருப்பேன் ஃபாதர். அதுதான் இன்னைக்கு உலகம். அதுதான் இன்னைக்கு உலகம். இன்னைக்கு எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருவோம். எல்லாத்தையும் மறைச்சிருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா
நல்ல குளிர், மழை பெஞ்சிருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்லாம் பார்த்தீங்கன்னா குளிராக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்படியே போய் குளிக்கிற மாதிரி தண்ணியை வந்து கீழே ஊற்றிட்டு அப்படியே வந்துடுவான். பக்கத்தில் வந்தால் கப்படிக்கும். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குளிராக இருந்ததுன்னா குளிக்கவே மாட்டான். நம்ம பிள்ளைங்களாம் என்ன பண்ணுவான், அப்படியே போய் மூஞ்சில பவுடரை போட்டுக்கிட்டு அப்படியே மேக்கப் பண்ணிட்டு வந்து உட்காந்துருவாங்க இல்லையா. நடிப்பு நடிப்பு நடிப்போம். இன்னைக்கு உண்மையை உண்மையாக செய்யாமல் நம்மளை நடிக்க ஆரம்பிச்சிருவோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு கடவுளுக்கு முன்னாடி நம்ம நடிக்கவே முடியாது. கடவுளுக்கு முன்னாடி நம்ம ஏமாத்தவே முடியாது. ஏனென்றால் அந்த கடவுள் எல்லாம் வல்லவர், சர்வ வல்லவர். அப்ப அந்த கடவுளை நாம் காண்கிற போது, அந்த கடவுளை நாம் கண்டால், அதைத்தான் பிள்ளைங்க பாடுனாங்க. உம்மழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இந்த பௌர்ணமி ஆசீர்வாத பெருவிழாவில் நீங்க யாரை பார்க்க வந்தீங்க? அடைக்கலம் ஃபாதரை பார்க்க வந்தீங்களா? சார்லஸ் ஃபாதரை பார்க்க வந்தீங்களா? உங்க ஃப்ரெண்டை பார்க்க வந்தீங்களா? யாரை பார்க்க வந்தீங்க? கடவுளை பார்க்க வந்தீங்க. அந்த கடவுளை கண்டால், பைபிள் வச்சிருக்கிற பாப்பா கொஞ்சம் மைக்குக்கு வாங்க. 2 அரசர்கள் புத்தகம் வசனத்தை வாசிப்போம். கொஞ்சம் வசனத்தை வாசிப்போம். வீட்டுக்கு போயிட்டு பைபிள் எடுத்து கொஞ்சம் வாசிங்க. நீங்க பைபிளை முதல்ல எடுங்க, உங்க வீடு ஆசீர்வாதமா இருக்கும். உங்க பிள்ளைங்களை கொஞ்சம் பைபிளை படிக்க வைங்க, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பைபிள் எடுக்கிறதே கிடையாது, பைபிளை வாசிக்கிறதே கிடையாது. அதுல என்ன இருக்குது அதை கண்டுபிடிக்கிறதே கிடையாது. பிரியமானவர்களே, இன்னைக்கு கடவுளை காண வேண்டுமா? கடவுள் கொடுக்கிற இரட்டிப்பு ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமா? நாம என்ன செய்யணும்? அந்த இயேசுவை பார்க்கணும், அந்த இயேசுவோட பேசணும். அந்த இயேசுவிட்ட பேச ஆரம்பிச்சுட்டா, அவரை பார்க்க துணிந்து விட்டால், நம்ம என்னெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பைபிள் வாசிக்கிறவங்க கொஞ்சம் மைக்கிட்ட வாங்க. பைபிள் வாசிக்கிறவங்க கொஞ்சம் வாங்க, மேலே வாங்க. 2 அரசர்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரம். அருமையான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை நாம் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அதனை தொடர்ந்து இன்னைக்கு நற்கருணை ஆராதனையில ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் இந்த ஒரு நிகழ்வின் அடிப்படையில் நாம ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு இந்த பௌர்ணமி ஆசீர்வாத பெருவிழாவில் நம்முடைய ஜெபம் இப்படிப்பட்ட ஜெபமாகத்தான் இருக்க வேண்டும். இயேசுவை பார்க்கிற போது, இயேசுவை கேட்கிற போது இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுவார். நீங்க கேட்கிற காரியத்தை ஆண்டவர் செய்து முடிப்பார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 2 அரசர்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் நாம் வாசிக்க போகிறோம். கவனமா கேளுங்க. இங்க என்ன நடக்கிறது நாம் வாசிப்போம். அதே போல இந்த இளையாங்கண்ணியில ஒவ்வொரு நாளும் திருப்பலி நடக்கிற போது, நீங்கள் ஆலயத்திற்கு வருகிற போது, நீங்கள் வீட்டிலே தனிமையில் இருக்கிற போது, அல்லது துன்பத்தில் இருக்கிற போது, இந்த வசனங்களை நினைத்து பாருங்கள். இந்த வசனத்தில் சொல்லப்படுவது போல நீங்களும் ஜெபித்து பாருங்கள். ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். உங்களுக்கு 2 மடங்கு, இரட்டிப்பு மடங்கு ஆசீர்வாதம் உண்டாகும். வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் எலியாவை சுழல் காற்றில் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ள இருந்த பொழுது எலியாவும் எலிஷாவும் கில்காலிலிருந்து புறப்பட்டு சென்றனர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 2 பேரை பத்தி வாசிக்கிறோம். யாரு? ஒன்னு எலியா, இன்னொருத்தர் எலிசா. இந்த 2 பேரை பத்தி தான் நம்ம வாசிக்கிறோம். ஒன்னு எலியா, இன்னொருத்தர் எலிசா. அதுல ஒருத்தர் எங்க போறார்? எலியா எங்க போகிறார்? எலியா எங்க போறார்? பரலோகத்துக்கு போகிறார், விண்ணுலகத்திற்கு செல்ல போகிறார். இன்னைக்கு யாராவது உங்களை பார்த்து நீ பரலோகம் போறதுக்கு ரெடியா? அப்ப பரலோகம் போனா என்ன செய்யணும்? கரெக்ட். யாரோ சொன்னாங்க பரலோகம் போனா என்ன செய்யணும்? சாவணும். இப்ப செத்துருவீங்களா? இதுக்கு தான் கும்பகோணத்திலேருந்து வந்தீங்களா? நீங்க கேள்வி கேட்பீங்க. பிரியமானவர்களே, எலியாவுக்கு தெரியும் இன்னைக்கு இந்த உலகத்தை விட்டு நான் பிரிய போறேன், இந்த உலகத்தை விட்டு நான் போக போறேன். இன்னைக்கு யாராவது இந்த உலகத்தை விட்டு நான் போக போறேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா ஜாலியா நான் இந்த உலகத்தை விட்டு நான் இன்னைக்கு போக போறேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? நம்மளாம் சொல்லவே மாட்டோம். ஐயோ அம்மா அப்பா, இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் பார்த்து நான் இந்த உலகத்தை விட்டு போக போறேன் அழுவோம்.
டாக்டர் கிட்ட போகணும், மருந்து மாத்திரை சாப்பிடணும், ஐயோ இந்த உயிரை பிடிச்சி வச்சுக்கணும். ஆனா எலியா சந்தோஷமா இருக்கிறார். இன்னைக்கு நான் பரலோகத்துக்கு போக போறேன்னு சொல்லி எலியா என்ன பண்றார்? சந்தோஷமா இருக்கிறார். ஆனால் அவரை விட்டு பிரிந்து இருக்க முடியுமா? அவரை விட்டு பிரிந்து இருக்க முடியாது. ஆனாலும் அவரை விட்டு பிரிந்து எப்படி இருப்பது? ஒரு அருமையான ஒரு சீக்ரெட். அதைத்தான் எலியா இன்னைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார். எலிசாவுடைய வாழ்க்கை நமக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார். ஆக ரெண்டு பேரும் கிளம்பி எங்க போறாங்க? முதல்ல எங்க போறாங்க? அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி எங்க போறாங்க? கில்தாது என்ற இடத்திற்கு கில்காலுக்கு போறான். ரெண்டு பேரும். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குண்டு செட்டில் குதிரை ஓட்டுற மாதிரி இன்னைக்கு இளையாங்கண்ணிலே உட்காந்துருக்க கூடாது. கொஞ்சம் பக்கத்து ஊருக்கும் போகணும், மூங்கில் துறப்பட்டுக்கும் போகணும், கொஞ்சம் திருவண்ணாமலைக்கும் போகணும், கொஞ்சம் வெளியூருக்கும் போய் பார்க்கணும். இன்னைக்கு வெளியூர் மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு திடீர்னு பக்தி வந்துடும். உடனே எல்லாரும் கிளம்பி எங்கே போயிடுவோம்? கோட்டைப்பாளையத்துக்கு போயிடுவோம். ஜூலை மாதம் ஆனால் உடனே கோட்டைப்பாளையம் மகதலா மரியா கோயிலுக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் திடீர்னு பக்தி வரும். செப்டம்பர் மாதம் வந்தால் எங்கே போயிடுவோம்? வேளாங்கண்ணிக்கு போயிடுவோம். அடுத்தது திடீர்னு ஒரு பக்தி வந்துடும், நேராக அச்சரப்பாக்கத்துக்கு போயிடுவோம். அப்புறம் ஒரு பக்தி வந்துடும், எல்லாம் எங்கே ஓடுவோம்? சோகத்தூருக்கு ஓடுவோம், சோகத்தூர் தியான மையத்துக்கு ஓடுவோம். அப்புறம் திடீர்னு ஒரு பக்தி வரும், வேற எங்கே போவோம்? சிலைத்து மாதா கோயிலுக்கு ஓடுவோம். வேற எங்கே போகிறோம்? வேற எங்கெங்கேயோ போகிறோம். ஆனால் நம்ம கடவுள் நம்ம கூட இருக்கிறார், நம்ம பக்கத்தில் இருக்கிறார். இன்னைக்கு அருமையான கார்மேல் மலை, அருமையான தேவாலயம், இங்கே ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த கடவுளை காண்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு நம்ம வீட்டை விட்டு எழுந்து இன்னைக்கு கடவுளை தேடி போக வேண்டும். அந்த கடவுள் இன்னைக்கு நம்ம தேவாலயத்தில் உயிரோடு இருக்கிறார். அதுக்கு தான் இந்த பைபிளை எடுக்கணும், கொஞ்சம் வாசிக்கணும், ஜெபமாலை எடுக்கணும், ஜெபிக்கணும், இன்னைக்கு கடவுளை துதிக்கணும், ஆண்டவர் ஆராதிக்கணும். பிரியமானவர்களே, எலியாவும் எலிஷாவும் விண்ணுலகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக முதலிலே அங்கே அவர்கள் கில்காலுக்கு போகிறார்கள். கில்கால் அங்க இருந்து அங்க பரலோகத்துக்கு போக முடியுமா அப்படின்னு ரெண்டு பேரும் அந்த கில்காலுக்கு போனப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல இருந்து ஒன்னால பரலோகத்திற்கு வர முடியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் மாடு மாதிரி வேலை செய்வான், வயலில் கஷ்டப்பட்டு வேலை செய்வான், பிள்ளைங்களும் அப்படி வேலை செய்வான், ஆனால் சம்பளம் நிற்கவே நிற்கா. சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுவான், ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிப்போம், கையில் காசே நிற்கா. ரொம்ப வேலை செய்வோம், கையில் காசு நிற்கா. நிறைய முயற்சி செய்வோம், கையில் நிற்கவே நிற்கா. ஏனென்றால் நம்ம இருக்கிற இடம் அந்த இடம் ஆசீர்வாதமாக இருக்கணும். இல்லை என்றால் அந்த இடத்தை ஆசீர்வாதமாக மாற்றணும். இன்னைக்கு பல வீட்டில் பிரச்சனை. பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பிரச்சனை. கடந்த மாதத்தில் சென்னையிலிருந்து ஒரு டீச்சர் அவங்க சொல்றாங்க, 10 வருஷமா நானும் என் வீட்டுக்காரரும் ஒன்னா வாழ்ந்தோம் ஃபாதர், ஆனால் இப்போ அவர் என்னை வெறுக்கிறார், அவர் என்கிட்ட வரவே மாட்டேங்கிறார். நாங்கள் எங்கெங்கயோ போய் ஜெபம் பண்ணி பார்த்தோம், ஏதோ பண்ணி வச்சுட்டாங்க பலருக்கு. நீங்கள் ஜெபம் பண்ணி சொல்லுங்க ஃபாதர், எனக்கு வாழ்க்கை மீண்டும் ஒன்றாகுமா அல்லது நாங்கள் பிரிந்து போய் விடுவோமா? பிரியமானவர்களே, நிறைய பேருக்கு பிரச்சனை. நிறைய பேர் வீடு ஆசீர்வாதம் இல்லை, நிறைய பேருடைய வீட்டில் கடவுளுடைய பிரசன்னம் இல்லை. அதனால தான் இங்கே நாம் பார்க்கிறோம், எலியாவும் எலிஷாவும் முதல்ல அவங்க கில்காலுக்கு போகிறார்கள். அந்த கில்கால் பாவம் நிரம்பிய இடமாக இருக்கிறார். அந்த கில்கால் ஏமாற்றுக்காரர்கள், ஏமாற்று வழிகளை, அங்க மாய வித்தைகள், மாயக்காரர்கள் அங்க அதிகமாக இருக்கிறான். அந்த இடத்துல ஆண்டவர் சந்தோஷப்படலை, அந்த கில்காலை நினைத்து ஆண்டவர் மகிழ்ச்சி அடையவில்லை. எனவே எலியாவையும் எலிசாவையும் இந்த இடத்துல இருந்து நீ பரலோகத்துக்கு வர வேண்டாம், இந்த இடத்தை விட்டு போன்னு சொல்றார். அதனால தயவுசெய்து இன்னைக்கு உங்க வீட்டை விட்டுலாம் போயிடுறாரு. உங்க வீட்டை ஆசீர்வாதமாய் மாற்றணும். உங்க வீட்டில் கடவுள் வரக்கூடிய அளவுக்கு உங்க வீடு அபிஷேகமாய் மாறணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? நீங்க அந்த இறை பிரசனத்திற்கு உரிய பிள்ளைகளாய் மாறணும், கடவுளை பார்க்கணும். அங்கே நாம் வாசிக்கிறோம், 2 பேரும் கில்காலுக்கு புறப்பட்டு சென்றனர். 2வது வசனத்தை வாசிப்போம். எலியா எலிசாவை நோக்கி ஆண்டவர் என்னை பெத்தேலுக்கு அனுப்பியுள்ளார்.
இன்னைக்கு நம்ம வாசித்தோம், உம்மழகான கண்கள் என்னை. இப்ப நீங்க கடவுளை கண்டால் ஆண்டவர் பேசுவார், ஆண்டவர் பேசுவார். எலிஷா அந்த எலியா கூட இருக்கணும்னு ஆசைப்படுறார். இன்னைக்கு நம்ம எல்லாம் நிறைய முறை பாடி இருப்போம், என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே ஆசையா இருக்குதையா. எத்தனையோ முறை பாடி இருப்போம். இன்னொரு பாட்டு அருமையான பாட்டு, 1000 முறை பாடி இருப்போம், என் கூடவே இரும் நேரில்லாமல் நான். அடுத்த வரி, என் பக்கத்திலே இரும் நேரில்லாமல் நான். இந்த பிள்ளைங்க பசங்க எவ்வளவு அருமையா பாடுறாங்க. ஒரு கைத்தட்டு தட்டுவோமா, அவங்கள கைத்தட்டி கொஞ்சம் பாராட்டுவோமா. ரொம்ப அருமையா பாடுறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பிள்ளைங்கள்லாம் எவ்வளவு சந்தோஷமா பாடுறாங்கப்பா. இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை அதுதான், கடவுளோட பேசுறதே கிடையாது, கடவுள் கூட பேசுறதே கிடையாது. கடவுள் பேசுவார், கடவுள் பேசுவார், கனவுல பேசுவார், நனவுல பேசுவார், பைபிள் வாசிக்கும் போது பேசுவார், திருப்பலி நேரத்தில் பேசுவார், குடும்ப ஜெபமாலை பண்ணும் போது பேசுவார், நீங்க வயல்ல தனியா களப்புடுங்கும் போது பேசுவார், நாத்து நடும் போது பேசுவார், நீங்க ஆத்தங்கரையில தனியா நடந்து போகும் போது பேசுவார், நீங்களாம் ஆடு மாடு ஓட்டிக்கிட்டு தனியா போகும்போது பேசுவார். ஆண்டவர் கடவுள் கூட பேச முடியும். எனவே தான் எலியா கில்காலுக்கு போகிறார். ஆண்டவர் அவர் அங்க விடல, நீ கிளம்பி உடனே எங்க போ, நீ பெத்தேலுக்கு போ. பெத்தேல், பெத்தேல் பைபிள்ல இந்த பெத்தேல் முதல்ல எங்க வருது? இந்த பெத்தேல் இந்த இடத்துக்கு பேர் வச்சது யாரு? வெரி குட், கரம் தட்டி அம்மாவுக்கு ஒரு கைத்தட்டை கொடுப்போமா. யாக்கோபு. யாக்கோபு யாக்கோபு சொன்னார், இந்த இடம், அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். ஏன் பெத்தேல்னு பெயரிட்டார்? இன்னைக்கு இந்த இளையாங்கண்ணிக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா யாருக்கும் தெரியாது. யாருக்காவது தெரியுமா? இது ஒரு வேளாங்கண்ணி போல இன்னைக்கு மாதா, அதனாலதான் இத்தனை காட்சி கொடுக்கிறான். ஒரு பக்கம் கார்மேல் மாதா, ஒரு பக்கம் சலேத்து மாதா, இன்னொரு மாதா, இன்னைக்கு நிறைய மாதா உங்களுக்கு காட்சி கொடுக்கிறான். அந்த பெத்தேல் ஆண்டவர் காட்சி கொடுத்த இடம், அந்த யாக்கோபு ஆண்டவரை கண்ட இடம். இந்த இடத்துல உண்மையாகவே ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி அந்த இடத்திலே ஒரு கல்லை வைத்து அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று அங்கே யாக்கோபு பெயரிடுகிறார். அதுக்கப்புறம் தான் கடவுள் யாக்கோபை குறித்து என்ன சொன்னார்? யாக்கோபே நீ வேரூன்றுவாய், நீ வேரூன்றுவாய், நீ செழித்து வளருவாய். ஆண்டவர் இங்கே ஆசீர்வாதமாய் அந்த யாக்கோபை மாற்றுகிறார். யாக்கோபு கடவுளை கண்டுபிடித்த இடம் என்னது? பெத்தேல். பெத்தேல். இன்னைக்கு நம்ம பசங்களாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படிக்க மாட்டான். ஆனா என்ன செய்வாங்க? காப்பி அடிப்பான், பிட் அடிப்பான். காப்பி அடிச்சு, டேய் மச்சான் கொஞ்சம் காட்டுறா, இப்படி காட்டு அப்படி காட்டு. பிட் அடிக்கிறதெல்லாம் நம்ம பசங்க ஃபேமஸ், காப்பி அடிக்கிறது ரொம்ப ஃபேமஸ். இன்னைக்கு ஜெபிப்பதற்கும் காப்பி அடிக்க கூடாது, பிட் அடிக்க கூடாது, அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டு ஜெபிக்க கூடாது. பிரியமானவர்களே, ரெண்டாவது எலியா நினைச்சார், பெத்தேலுக்கு ஆண்டவர் என்ன அனுப்புறாரு, அந்த பெத்தேலுக்கு நான் போனேன்னா அங்கிருந்து நேரா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், நான் ஆண்டவரை காணப்போகிறேன் அப்படி நினைச்சுக்கிட்டு பெத்தேலுக்கு போறார். நிறைய பேருக்கு என்ன தெரியுமா? நினைப்பு தான் பொழப்ப கிடைக்குமா, நினைப்பு தான் பொழப்ப கிடைக்கும். இந்த இளையங்கண்ணியில பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல கத்தோலிக்க திருச்சபை மட்டும்தான், பிரிவினை சபையே கிடையாது, புராட்டஸ்டன்ட் சபையே கிடையாது. இன்னைக்கெல்லாம் ஊறுபட்ட சபை வந்துச்சு. நம்ம மக்கள்லாம் அங்கங்க ஓடுறாங்க, எல்லாம் ஓடிட்டு இருக்கிறான். இன்னைக்கு நமக்கு அவங்களுக்கு என்ன தெரியுமா? அங்க போனா அப்படியே கூட்டி வாரி அள்ளி கொண்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஓடுறான். பிரியமானவர்களே, இங்க நீங்க ஒழுங்கா இல்லைன்னா எங்கேயும் ஒழுங்கா இருக்க முடியாது. பிரியமானவர்களே, அந்த எலியா நினைக்கிறார், பெத்தேல் யாக்கோபு கடவுளை பார்த்த இடம். இன்னைக்கு மனுஷனை நம்பி போவாத, இன்னைக்கு ஜாதகக்காரனை நம்பி போவாத, மந்திரக்காரனை நம்பி போகாத. நீ மனுஷனை நம்பினால் நீ ஏமாந்து போவாய். கடவுளை நம்பு, ஆண்டவரை நம்பு. திருப்பாடல் 118 வசனம் 8 சொல்கிறது, நீ ஆண்டவரை நம்புகிற போது. எலியா கடவுளுடைய மனிதர், ஆனாலும் ஏமாந்து போகிறார். இந்த பெத்தேலுக்கு ஆண்டவர் என்னை அனுப்புகிறார், அங்கிருந்து நான் ஆண்டவரை பார்ப்பேன் அப்படின்னு என்ன தெரியும்? இன்னைக்கு ஆசீர்வாதம் இருக்கா? இன்னைக்கு ரெண்டாவது பெத்தேல்ல
எப்படியாவது நான் கடவுளை நான் பார்ப்பேன், அந்த கடவுள்கிட்ட நான் போயிடுவேன் அப்படின்னு எலியா அங்க போகிறார். பெத்தேல்ல கூட ஆண்டவர் அந்த எலியாவை எடுத்துக்கொள்ளவில்லை. அங்க என்ன நடக்கிறது வாசிப்போம், தொடர்ந்து வாசிப்போம். எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார். எலிசா அவரை நோக்கி வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உம் உயிர் மேலும் ஆணை, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார். ஆகவே அவர்கள் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த இறைவாக்கினர் குழுவினர் எலிசாவிடம் வந்து ஆண்டவர் இன்று உம் தலைவரை உம்மிடம் இருந்து எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்பது உமக்கு தெரியுமா என்று கேட்டனர். அதற்கு அவர் ஆம் எனக்கு தெரியும், இதை பற்றி பேச வேண்டாம் என்றார். எலியா அவரை நோக்கி எலிசா ஆண்டவர் என்னை எரிகோ நகருக்கு அனுப்பியுள்ளார். மூணாவது எலியா என்ன சொல்றார்? முதல்ல எங்க போனாங்க? கில்காலுக்கு போனாங்க. அங்க ஆண்டவரை பார்க்க முடிஞ்சிச்சா? பார்க்க முடியல. ரெண்டாவது எங்க போறாங்க? பெத்தேலுக்கு போறாங்க. அங்க கடவுளை பார்க்க முடிஞ்சிச்சா? இல்ல. மூணாவது எங்க போறாங்க? எரிகோவுக்கு போறாங்க. எரிகோ பைபிள்ல எங்க இருக்கு எரிகோ? வெரி குட். கரங்களை தட்டி அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் வாழ்த்து சொல்லுவோமா? கரங்களை தட்டி எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு வந்தன். கரம் தட்டி பாடணும். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு வந்தன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப 2வது 1000 ரூபாய் பரிசு. இந்த எரிகோவை பற்றி யாராவது சரியா பதில் சொன்னீங்கன்னா அடுத்த 1000 ரூபாய். யாருக்காவது வேணும்னா எரிகோவை பத்தி சொல்லுங்க. இந்த எரிகோ நகரை பற்றி பைபிள் என்ன சொல்லுகிறது? எரிகோ நகரை பற்றி பைபிள் என்ன சொல்லுகிறது? சொல்லுங்க பாப்போம். எரிகோ என்றாலே மதில். பாதி ஆன்சரை சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு 500 ரூபாயை கொடுங்க ஃபாதர் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. முழுசா பதில் சொல்லணும். எரிகோ என்றாலே மதில். கரெக்டு. ஆனால் அந்த மதிலை குறித்து பைபிள் கடவுள் என்ன சொன்னார்? யாராவது சொல்ல முடியுமா? இயேசுவும் சக்கேயும் புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் எரிகோவின் மதிலை சுற்றி வந்து உங்க வீட்டில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன செய்யணும்? உங்க வீட்டை சுத்தி வந்து ஜெபிக்கணும். அதனால இன்னைக்கு எரிகோ ஜெபம்னு சொல்லுவான், இன்னைக்கு எக்கால ஜெபம்னு சொல்லுவான். அதெல்லாம் இப்ப நம்ம ஜெபிக்கிறது இல்லை. இந்த தியான மையங்கள்ல தான் அதெல்லாம் நடக்குது. மற்ற இடத்துலலாம் இப்ப நடக்கிறது கிடையாது. எரிகோ ஜெபம்னு சொல்லுவான். அங்கே நம்முடைய முன்னோர்கள் எரிகோ மதிலை சுற்றி வந்து அவர்கள் ஜெபிக்கிறாங்க. அவங்க கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். அப்போது என்ன நடந்தது? எரிகோ மதில் உடைந்து போனது. இதுவும் முழு பதில் கிடையாது. இதெல்லாம் பின்னாடி வந்தது. கரெக்டான பதில் சொன்னீங்கன்னா யாரு சொல்லுவீங்க? எரிகோ கொஞ்சம் பாதி கிணறு. இந்த அம்மாவுக்கு பலத்த கரவொலி எழுப்பணும். கரங்களை தட்டி இன்னும் உற்சாகமாய். உண்மையிலே ஆண்டவர் இன்னைக்கு வந்தார்னா இளையாங்கண்ணியை குறித்து மகிழ்ச்சி அடைவார். ஒரு ஆத்துமா, ஒருத்தர் இப்படிப்பட்ட ஒரு பைபிள் ஞானம் இருந்தாலே போதும், இந்த ஊரே மீட்கப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் முழுசா சொல்லணும். இன்னைக்கு எத்தனை பேர் மாடி வீடு கட்டியிருக்கீங்க? கை உயர்த்தி காட்டுங்க. எத்தனை பேர் மாடி வீடு? அந்த குட்டி பாப்பா தான் உடனே தூக்குது. மற்றவங்களாம் நாங்களாம் சொல்லிட்டோன்னா சாமியார் என் வீட்டில் வந்து உட்காந்துக்க போறாரோ, ஏமா உங்கள் வீட்டுக்கு நான் வரப்போகிறேன். சிஸ்டருங்க கூட கை தூக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய மாடி வீடு வச்சுருக்கிறேன். அது எங்கள் சொந்த வீடு இல்லை ஃபாதர். சொந்த வீடாக இருந்தால் கை தூக்குவோம். எத்தனை பேர் மாடி வீடு? எவ்வளோ பேர் மாடி வீடு.
நீங்க கட்டினீங்களா? நீங்க கட்டினீங்களா? இப்படிலாம் நீங்க கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும். அதனால நாங்க கையும் தூக்கல, வாயும் திறக்கல. பிரியமானவர்களே, எரிகோ மதிலை யாரு கட்டினது? யாரு கட்டினது? யாரு கட்டினது? மனுஷன் கட்டினான். இன்னைக்கு கடவுள் யாரு தெரியுமா? நமக்கு கற்பாறை, நமக்கு அரண், நமக்கு கோட்டை. ஆண்டவர் சொன்னார், உனக்கு அரண் யார்? நான் தான். உனக்கு மதில் யார்? நான் தான். உனக்கு கோட்டை யார்? நான் தான். உனக்கு எல்லாமும் நான் தான். எனவே அஞ்சாதே, கலங்காதே, வீறுகொள், துணிந்து நில். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் ஆண்டவர் சொன்னார். கடவுள் சொன்னதை மனுஷன் கேட்கல. நான் எனக்கு மதில் கட்டிக்கிறேன், நான் மதிலை கட்டி என் மதிலுக்குள்ள நான் போய் உட்காந்துக்கிறேன், என்னை எவனும் தொட முடியாது, எவனும் என் கிட்ட வர முடியாது. இளையங்கனில சண்டை நடந்தா யாராவது ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், நன்றி ஆண்டவரே, தேங்க் யூ ஜீசஸ் யாராவது சொல்லுவீங்களா? பக்கத்து வீட்டுக்காரி உங்களை பார்த்து 2 டேஷ் டேஷ் வார்த்தை போட்டு அப்படி சொல்லும் போது தேங்க்யூ ஜீசஸ், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே சொல்வீங்களா? உடனே இவங்க 10 டேஷ் 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 போட்டு என்ன பண்ணுவான்? வா உடனே ஆரம்பிச்சிருவோம். அதுதான் நடக்கும். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி காம்பவுண்டு போடுறோம், வீட்டை சுற்றி காம்பவுண்டு போட்டு வச்சுக்கிறோம், கேட்டை போட்டு பூட்டி வச்சுக்கிறோம். ஆனால் அதை தாண்டியும் திருடன் வருவான். இன்னைக்கு அதை தாண்டியும் பிரச்சனை வரும். நீங்கள் என்னத்தான் வீட்டில் டைல்ஸ் போட்டு வச்சிருந்தாலும் அங்கே என்ன பண்ணுவாங்க? ஒரு நாள் சொயின்னு போய் விழுந்துருவேன், அப்புறம் ஓடணும், அப்புறம் எங்கேயாவது ஓடணும். ஆக இன்னைக்கு என்னத்தான் காம்பவுண்டு கட்டி, வீடு கட்டி, மாடு கட்டி வச்சிருந்தாலும் கடவுள் இல்லை என்றால் அந்த வீடு பாழாய் போகும். அந்த வீட்டில் எதுவும் விளங்காது. இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு அரணாய் இருப்பேன், நானே உன்னை பாதுகாப்பேன். இந்த மனுஷன் நம்பல. அவன் என்ன செய்தான்? எங்களை பாதுகாத்து கொள்ள நாங்கள் மதிலை கட்டுகிறோம் என்று சொல்லி கடவுளை எதிர்த்து மனிதன் கட்டிய முதல் மதில் எரிகோ மதில். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு முன்னாடி எவன் எந்த மதிலை கட்டினாலும் நீங்கள் அதை ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் உங்களுக்கு கட்டினாலும், எத்தனை பேர் உங்களுக்கு செய்வனை செஞ்சாலும், எத்தனை பேர் உங்களுக்கு சூனியம் செஞ்சாலும், நீங்கள் ஆண்டவர்கிட்ட இருந்தீங்கன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் உடைத்து போடுவா. மூன்றாவது, ஆண்டவர் எலியாவை எங்க அனுப்புகிறார்? எரிகோவுக்கு அனுப்புகிறார். எரிகோ எப்படிப்பட்ட இடம்? எரிகோ எப்படிப்பட்ட இடம்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காமல் அவங்க கட்டின மதில் இருந்த இடம் அந்த எரிகோ. அதனால ஆண்டவர் அங்கேயும் சந்தோஷப்படல. வாசிப்போம், தொடர்ந்து வாசிப்போம். எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார். அதற்கு அவர் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உம் மேல் ஆணை, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார். ஆகவே அவர்கள் எரிகோவுக்கு சென்றனர். அப்பொழுது எரிகோவில் இருந்த இறைவாக்கினர் குழுவினர் எலிசாவை அணுகி, ஆண்டவர் இன்று உம் தலைவரை உம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ள போகிறார் என்பது உனக்கு தெரியுமா என்று கேட்டனர். அதற்கு அவர், ஆம் எனக்கு தெரியும், அதை பற்றி பேச வேண்டாம் என்றார். மீண்டும் எலியா எலிசாவை நோக்கி, ஆண்டவர் என்னை யோர்தானுக்கு அனுப்பியுள்ளார். 4வது இடத்துக்கு வந்துட்டோம், சீக்கிரமா முடிக்க போறோம், சரிங்களா? ஆண்டவர் எலியாவையும் எலிசாவையும் எங்க அனுப்புகிறார்? யோர்தானுக்கு அனுப்புகிறார். யோர்தான், 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 வாயை திறக்கணும். யோர்தான், யோர்தான்னா என்னது? இயேசு ஞானஸ்தானம் பெற்றது பழைய ஏற்பாட்டில். யோர்தான் ஆற்றை கடந்து இஸ்ரவேல் மக்கள் போகிறார்கள். அங்க ஒரு பதில், நாமான் யோர்தான் ஆற்றுக்கு போகிறார். அப்புறம் யோர்தான், வேற யோர்தானை பற்றி சொல்லுங்க. யோர்தான் எதை குறிக்கிறது? வழியும் சத்தியமும் ஜீவனும்
நானே. இன்னைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கை கொடுத்தார். என்ன வாக்கு? பாலும் தேனும் பொழிகின்ற கானான் தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். பாலும் தேனும் பொழிகிற இடம். அந்த பாலும் தேனும் பொழிஞ்சது எங்க? யோர்தான் ஓடக்கூடிய அந்த இடம்தான் பாலும் தேனும் பொழிகிற ஆசீர்வாதத்தின் இடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கெல்லாம் கரெக்ட்டா சொன்னீங்க. நாமான் அங்க போகிறார், இஸ்ரவேல் மக்கள் கடந்து போகிறார்கள், இயேசு ஞானஸ்நானம் பெற்றார். யோர்தான் நதிக்கரை என்பது விவிலியத்தின் அடிப்படையில வாழ்வு கொடுக்கிற இடம், பாலும் தேனும் பொழிகிற அந்த ஆசீர்வாதத்தின் இடம், வாக்களிக்கப்பட்ட தேசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணணும்? கில்கால்ல ஸ்டார்ட் பண்ணணும். எங்க போனோம்? பெத்தேலுக்கு போனோம். அதுக்கப்புறம் எங்க போனோம்? எரிக்கோவுக்கு போனோம். எரிக்கோவுக்கு போயிட்டு படுத்து எங்க வந்துட்டோம்? யோர்தானுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? யோர்தானுக்கு வந்த பிற்பாடு உட்கார்ந்துருக்கலாமா? உட்காரக்கூடாது. யோர்தானுக்கு வந்த பிற்பாடு என்ன செய்யணும்? எழுந்து நிற்கணும். இப்ப யோர்தான் நதிக்கரையில என்ன இருக்கிறது? வாழ்வு இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது. இங்கே தான் ஆண்டவர் வல்ல காரியத்தை செய்ய போகிறார். இதை கேட்ட பிற்பாடு நீங்களும் ஜெபிக்க போறீங்க, நானும் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் வல்ல காரியத்தை உங்களுக்கும் எனக்கும் என்று செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரமுயர்த்தி சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்ப வசனத்தை வாசிப்போம். எனவே நீ இங்கே தங்கியது என்றார். அதற்கு அவர், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உம் உயிர் மேலும் ஆணை, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார். ஆகவே அவர்கள் இருவரும் தொடர்ந்து பயணம் செய்தனர். வாசிப்போம். அவர்கள் யோர்தான் நதிக்கரையை கடந்து அங்கே நின்றனர். அவர்களை பின்தொடர்ந்து சென்ற இறைவாக்கினர் குழுவினர் 50 பேரும் சற்று தொலைவில் நின்று கொண்டனர். அப்போது எலியா தம் போர்வை எடுத்து சுருட்டி அதை கொண்டு நீரை அடித்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த திருப்பலி முடிஞ்சு ஆராதனையில இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த எலியா செய்ததை போல எலியா அந்த போர்வையை சுருட்டி ஆற்றை அடிக்கிறார். இன்னைக்கு நீங்க உங்க ஜெபத்தால உங்க துதியினால நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு எதிராக என்னென்னலாம் இருக்குதோ அதை நீங்கள் இன்னைக்கு அடிக்கிற போது ஆண்டவர் உங்களுக்கு எதிரான சாபங்களை, தடைகளை, கட்டுகளை அவர் விரட்டி விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போது எலியா தம் போர்வையை எடுத்து சுருட்டி அதனை கொண்டு நீரை அடித்தார். வாசிப்போம். தண்ணீர் இருபுறமும் பிரிந்து கொள்ள இருவரும் உலர்ந்த தரை மீது நடந்து நதையை கடந்தனர். இன்னைக்கு ஆண்டவரை பார்க்கணும் அப்படின்னா ஒரு சில காரியத்தெல்லாம் நம்ம விளக்கணும். அங்க பார்க்குற 2 பேரும் தண்ணி அடிக்கிறாங்க, அதிசயம் நடக்கிறது. அந்த ஆறு 2ஆக பிரிகிறது. 2 பேரும் உலர்ந்த தரையில் நடந்தார்கள். வாசிப்போம் 9வது வசனம். அவர்கள் அக்கறைக்கு சென்றவுடன் எலியா எலிசாவை நோக்கி உன்னிடமிருந்து எடுத்துக் கொள்ளப்படும் முன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்று கேட்டார். அதற்கு எலிசா உமது ஆவி என் மீது 2 மடங்காக இருப்பதாக என்றார். உமது ஆவி என் மீது 2 மடங்கா. இனிமேல் மீதமுள்ள பகுதி ஆராதனைக்கு. அப்ப நம்ம ஆராதனையில ஜெபிப்போம். இப்ப நம்ம இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய வசனம் இதுதான். உமது ஆவி என் மீது 2 மடங்காக இருப்பதாக. பிரைஸ் தி லார்ட். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. உமது ஆவி என் மீது 2 மடங்காக இருப்பதாக. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரே, உமது ஆவி என் மீது 2 மடங்காக இருப்பதாக. மீண்டும் ஒரு முறை கரமுயர்த்தி எல்லாரும் சேர்ந்து குரலை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரே, உமது ஆவி என் மீது 2 மடங்காக
இருப்பதாக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த நவம்பர் மாதத்துல இந்த பௌர்ணமி பெருவிழாவில நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடிய ஜெபம் என்ன ஜெபம்? ஆண்டவரே, உமது ஆவி என் மீது 2 மடங்காக இருப்பதாக என்று சொல்லி எலிசா கேட்டார். அப்போது எலியா என்ன சொன்னார்? நான் மேலே போகிற போது நீ என்னை காண்பாயாகில் உனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இன்னைக்கு ஆண்டவரை நாம் காண்கிற போது 2 மடங்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு ஆண்டவரை காணப்போகிறோம். அப்பரசத்திலே ஆண்டவரை காணப்போகிறோம். நற்கருணையிலே ஆண்டவரை காணப்போகிறோம். இந்த ஆண்டவரை நாம் காணுகிற போது நமக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். உங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம்னா எங்க வரணும்? திருப்பலிக்கு வரணும். ஆராதனை நடக்கும் போது வரணும். பௌர்ணமி ஆசீர்வாத பெருவிழாவுக்கு வரணும். முதல் சனிக்கிழமை வழிபாட்டுக்கு வரணும். வந்து ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவர் கூட பேசணும். அப்போது ஆண்டவர் உங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அப்படி அமர்வோம். அமர்ந்து காணிக்கை படலோடு திருப்பலியை தொடர்ந்து திருப்பலி முடிவிலே நற்கருணை ஆராதனையிலே 2 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவரே எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் அதற்கு நமக்கு வரம் தர இறைவன் நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தருவாராக. ஆமென்.